இல்லைங்க, வீழ்ச்சியோட சில உண்மைகளை நீங்க எவ்வளவு ஆண்டு காலம் அதை மறைச்சு வைப்பீங்க? ஏன்னா இதுவரையிலும் எதை நம்ம பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவ்வளவு கண்ட்ரோல் இருந்தது. ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தோ ஆளுங்கட்சியினருக்கு எதிர்த்தோ எந்த விதமான விமர்சனமே இருக்காது, சர்ச்சையே இருக்காது. நீங்க என்ன ஈவினிங் டிபேட் பாத்தீங்கன்னா 7 மணி டிபேட் 8 மணி டிபேட் பாத்தீங்கன்னா எய்தர் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்தி இருக்கும், இல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி இருக்கும், இல்ல எடப்பாடி பத்தி இருக்கும். இதை பத்தியே பேச மாட்டாங்க. எத்தனை பெரிய ஊழல் விவகாரம் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்ப ஏன் இதை பத்தி டிஸ்கஷன் வர்றதுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அப்ப இதுவரை கண்ட்ரோல் பண்ணின நபர்கள் இதை விரும்புறாங்க, இதை பத்தி ஒன்னும் டிஸ்கஷன் ஆட்டான்னு அதையும் மறந்துடக்கூடாது. அதாவது ஒண்ணு, இத்தனை நாள மறைச்சு வைத்து இந்த மேட்டர் வெளியில வருது, புஸ்வானம் போல கிளம்பிச்சு, அது ஒன்று. இரண்டாவது, அவங்க பேரண்ட்ஸும் என்ன ஃபீல் பண்றாங்க, இதை டிஸ்கஸ் பண்ணலன்னா நம்ம கிரெடிபிலிட்டி கொஸ்டின் மார்க். மூன்றாவது, எதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு உத்தரவிட்ட சில முக்கிய நபர்கள், இந்த சேனல்ஸையும் சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணவங்க, இப்ப அவங்களே விரும்புறாங்களா இதை பத்தி எல்லாம் ஒண்ணு நிறைய இதாகணும், அந்த கேள்வி வருது. இதுல நான் பேர் சொல்ல விரும்பல, புரிஞ்சுப்பீங்க.